பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்திலே சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களை பிடித்து அடித்து சிறைச்சாலையில அவர்களுடைய கால்களை தப்பித்து போகாதபடிக்கு தொழுவ மரத்திலே மாட்டி வைத்தார்கள். நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடினார்கள். அப்பொழுது சிறைச்சாலை கதவுகளெல்லாம் திறவுண்டன, அவர்களுடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. நித்திரை தெளிந்து விழித்து பார்த்த சிறைச்சாலைக்காரன் பவுலும் சீலாவும் தப்பித்து ஓடிவிட்டார்களோ என்று பயந்து போய் தன்னைத்தான் கொலை செய்கிறதற்கு எத்தனிக்கையிலே பவுல் சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதல் ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். இந்த காரியத்தை பார்த்தவுடன் அந்த சிறைச்சாலைக்காரன் மனம் திரும்பி அவர்களை பார்த்து கேட்கிறான், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றார்கள். இந்த சம்பவத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். விசுவாசிகள் மனம் திரும்புகிற பொழுது அவர்கள் பெற்றுக்கொண்ட முதல் வார்த்தை இதுதான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்தேன், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா மனுஷர்களுடைய பாவங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையில தன்னுடைய சரீரத்தில் அடிக்கப்பட்டு தன்னுடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த இரத்தத்தை சிந்தினதினால் எல்லா மனுஷர்களுக்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பும் ரட்சிப்பும் உண்டாயிருக்கிறது. இதை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது. மனுஷர்களுடைய ரட்சிப்பு மனுஷர்களால் உண்டானதல்ல. ஒருவரும் பெருமை பாராட்டக்கூடாதபடிக்கு அது கர்த்தருடைய ஈவு என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் வைத்து பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசிக்கிற பொழுது ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி நிச்சயமாக பரலோகத்திற்கு போவான் என்றும் நாம் நம்புகிறோம். ஆனால் இந்த காரியங்கள் அப்படி அல்ல. நாம் விசுவாசிக்கிறதுனாலே ரட்சிக்கப்படுகிறது உண்மைதான். என்றாலும் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு காரியத்தை விசுவாசிகள் மறந்து போகக்கூடாது. விசுவாசமா கிரியையா என்ற கேள்வி உண்டாகிற பொழுது இரண்டுமே மிகவும் முக்கியம். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. விசுவாசம் இல்லாத கிரியைகளும் வீணாயிருக்கிறது. ஆகையினாலே நீங்களும் நானும் விசுவாசமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே கிரியைகள் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய கிரியைகளிலே கர்த்தர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பின் விஷயத்திலும் அது இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்டிருந்தாலும் நீங்களும் நானும் இந்த ரட்சிப்பிற்காக செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று
சொன்ன அதே பவுல் தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். அந்த வசனத்தினுடைய கடைசி வரி, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்படி என்றால் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டிய ரட்சிப்பு. நம்முடைய ரட்சிப்பு முழுமையடைய வேண்டுமென்றால் அது நிறைவேற வேண்டிய ரட்சிப்பாக இருக்கிறது. இந்த ரட்சிப்பு நிறைவேறுகிறதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறான். ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்டது உண்மைதான், அதை நாம் மாற்ற முடியாது. ஆனால் இந்த ரட்சிப்பு நம்மால் நிறைவேறுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். இன்னும் அந்த வசனத்தை கருத்தோடு ஆராய்ந்து பார்த்தால் மிக பயங்கரமான வார்த்தைகளை அங்கே பார்க்க முடியும். இந்த கடைசி வரிக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிற 2 வார்த்தைகள், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் நம்மை எச்சரிக்கிறதா இருக்கிறதல்லவா? இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு ரட்சிப்பு உண்டாகிவிட்டது, ஆகையினால் நான் பரலோகம் போவேன் என்று ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருப்பவர்களாகவோ கனவு கண்டு கொண்டிருப்பவர்களாகவோ இருந்தால் இந்த வார்த்தையை தயவு செய்து உற்று நோக்கும்படி கெஞ்சுகிறேன். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமென்றால் நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்பட வேண்டிய அநேக காரியங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், நாம் சும்மா இருக்கிறோம் என்ற வசனத்தை மட்டும் சொல்லி 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 விசுவாசிகள் சோம்பேறிகளாக மாறியிருக்கிறார்கள். அப்படி அல்ல, நாம் செய்ய வேண்டிய அநேக கிரியைகள் கர்த்தர் விரும்புகிறார். இவைகளினாலே தான் நம்முடைய ரட்சிப்பு முழுமையடையும். அதற்கு நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும் என்று இந்த வசனங்கள் நம்மை எச்சரித்து சொல்லுகிறது. ரட்சிப்பு என்பது ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு அல்ல. ரட்சிப்பு என்பது லாங் டைம் ப்ராசஸ். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நடந்து நிறைவேற வேண்டிய ஒரு காரியம். ஆகையினாலே நம்மை நாமே ரட்சித்து கொள்ள முடியாது, இதுதான் உண்மை. என்றாலும் கிறிஸ்துவினால் உண்டான ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்களும் நானும் அவைகளை நிறைவேற்றுவதற்கு அநேக காரியங்களை செய்ய வேண்டும். அவைகளை சிந்தித்து இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வெற்றி அடைகிறவர்களாக, பரலோகத்திற்கு போவோம் என்ற நிச்சயத்தை பெற்றவர்களாக மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.